மண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி மசாலா தான் செஞ்சுருந்தேன். பூரி மசாலா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 5 விசில் வந்து நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிக்கிட்டேன். 6 to 7 விசில்ஸ் கூட வைக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கேப்சிகம் வந்து ஒரு ஹாஃப் கேப்சிகம் எடுக்க போகிறேன். வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு பூண்டு நல்லா சாப் பண்ணி வச்சுடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே இந்த உருளைக்கிழங்குலாம் தோல் உரிச்சு வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் வேணும்னா கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாம். நான் கடுகு சேர்த்துக்கல, சீரகம் மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, பருப்பு இது ரெண்டுமே லைட்டாக வறுப்பட்டோன்னே நான் பூண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயத்தை வந்து வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கேப்சிகமும் கொஞ்சம் வதங்கிடணும். அப்போ வந்து நம்ம குக்காக போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கேப்சிகம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு. ஸோ தண்ணி வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்ப்பேன். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு எதுவும் மசிக்க தேவையில்லை. தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி போட்டுட்டு இந்த தண்ணியும் உருளைக்கிழங்கும் நல்லா குக் பண்ண விட்டுருவேன். ஸோ இது வந்து ஒரு 6 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இன்னமேட்டு வந்து கன்சிஸ்டன்சி வந்து நம்ம எவ்வளோ உருளைக்கிழங்கு மசிக்கிறோமோ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து திக்னஸ் வரும். ஸோ உங்களுக்கு திக்னஸ் போதுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கஸ்தூரி மேத்தி சேர்த்தோன்னா பூரி மசாலா ரெடி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து பூரி மட்டும் ரெடி பண்ணிவிட்டு பூரி மசாலா வந்து குழந்தைக்கு கொடுத்துட்டேன். ஸோ பூரினா ரொம்ப பிடிக்கும், எக்ஸ்ட்ராவே வாங்கி சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு வந்து நான் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் நல்லா மெலிசாக கட் பண்ணி செஞ்சுருந்தேன். ஸோ கேரட் பீன்ஸ் பொரியல், காரக்குழம்பு வந்து கொஞ்சம் மொச்சக்கொட்டை போட்டு கொஞ்சோண்டு புளி சேர்த்து காரக்குழம்பு பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் லஞ்ச். நான் வந்து கொஞ்சோண்டு ரைஸ், அதுக்கப்புறமா 2 முட்டை, கேரட் பீன்ஸ் பொரியல் நிறைய சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மொச்சக்கொட்டை காரக்குழம்பு. ஸோ இதுதான் என்னோடய லஞ்ச். இதுவே கொஞ்சம் ஹெவியாகிடும் மதியானமே. ஸோ நைட் டின்னர் வந்து சிம்பிளாக வந்து வேர்க்கடலை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை வேக வச்சுட்டு வேர்க்கடலை, சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இந்த மொச்சக்கொட்டை தான் நைட்டு டின்னரு.